திருச்சி விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் நாகைக்கு புறப்பட்டு செல்கிறார் தவேக தலைவர் விஜய். இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று 2ஆம் கட்ட பரப்புரையை மேற்கொள்ளவிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். காலை 11 மணி அளவில் நாகையில் உரையாற்றுகிறார் தவேக தலைவர் விஜய். இதனால் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி சென்றடைந்தார். தற்போது திருச்சியிலிருந்து நாகைக்கு புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த தவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு தவேக தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் சூழ்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் 2ஆம் கட்ட பரப்புரைக்காக தனி விமானத்தில் இருந்து திருச்சி புறப்பட்ட விஜய் தற்போது அங்கிருந்து நாகைக்கு புறப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி மாவட்டத்தில் அவர் பிரச்சாரத்தை துவங்கினார். தற்பொழுது 2வது நாள் பிரச்சாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பிரச்சாரத்தை விஜய் மேற்கொள்கிறார். அந்த வகையில் இந்த வாரம் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் தனது மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை துவங்குகிறார். அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது இந்த விமான நிலையம் வந்தடைந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு செல்கிறார். அங்கு அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தினை மேற்கொள்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் முடித்த பின்னர் அதன் பின்னர் திருவாரூர் மாவட்டத்தில் தனது பிரச்சாரத்தினை துவங்கி இருக்கிறார். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி தஞ்சாவூர், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக அங்கிருந்து திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சாலை மார்க்கமாகவே இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். கடந்த வாரம் திருச்சி மாவட்டத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் போது ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திருச்சி விமான நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை அடுத்து திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் வருகை தந்திருந்தது பலத்த திருச்சி நிலையத்திற்கு முன்பாகவே காவல்துறையினர் தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு அங்கு அனைவரையும் சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதித்தனர். மேலும் கடுமையான சோதனைக்கு தேவையில்லாத நபர்கள் உள்ளே இருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்னிறுத்தி அங்கு யாரும் நிற்கக்கூடாது, அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்பன கோரிக்கைகளையும் வைத்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது விஜய் இங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக நாகப்பட்டினம் கொண்டிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் தற்போது 2 மணி நேரம், அதாவது இங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக செல்வதால் எந்த தடையும் ஏற்படாமல், அதாவது தொண்டர்கள், பொதுமக்கள் யாரையும் சந்திக்க கூடாது என்பது உள்ளிட்ட விதிமுறைகள் ஏற்கனவே அவர்கள் வாங்கிய அந்த பயணத்திற்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளாக இருக்கின்றன. அதன்படி அவர் காரில் அமர்ந்தபடியே அவர் பேச இருக்கும் நாகப்பட்டினம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் விதிமுறை. எங்கும் அவர் தடை ஏற்படாமல் சென்றால் 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்திற்குள் அவர் அங்கு சென்று விடுவார். அப்படி செல்லும் பட்சத்தில் அவர் சென்றுவிட்டால் அவர் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பேருந்து அவர் பேருந்து என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பேருந்தானது நேற்றே நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சென்றுவிட்டது. தற்பொழுது அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அவர் ஹெலிகாப்டர், சென்னையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு இறங்கி அங்கிருந்து அவர் அது செல்வார் என்று நேற்று வரை அறிவித்திருந்த நிலையில் அங்கு அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதன் காரணமாக தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது இங்கு வருகை தந்திருந்தார். தற்பொழுது இங்கிருந்து புறப்பட்டு அவர் தற்பொழுது நாகப்பட்டினம் நோக்கி அவர் சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கடந்த முறை திருச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சார பயணத்தின் போது 5லிருந்து 6 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. இந்த முறை அந்த தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது, இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது,
அந்த பேருந்தை வழிமறித்து செல்லக்கூடாது என்ற பல்வேறு 13 நிபந்தனைகளை அவர் விதித்திருக்கிறார். மேலும் பொதுச்சத்துக்கு அந்த சேதம் ஏற்படுத்த விளைவிக்கக்கூடாது, கட்டுப்பட்டது. உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.